இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பாண்டோட தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 10 மணிக்கு தொடங்குச்சு. ஆளுநர் உரையோட தொடங்கிய இந்த சட்டப்பேரவை ஆளுநர் ஃபர்ஸ்ட்டே ஜனகணமன அதாவது தேசிய கீதம் பாடி ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாரி ஒரு அதிருப்தி தெரிவிச்சாருப்பா. அது மட்டும் இல்லாம அவரு தமிழக அரசு சார்பா குடுக்கப்பட்ட அறிக்கைய படிக்காம, அவராவே சில விஷயங்கள படிச்சுட்டு 2 நிமிஷத்துல உரையவே முடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாரி இந்த வருஷமும் சர்ச்சையா இருக்குது. போன வருஷமும் இதே மாரி ஒரு விஷயம் தான் நடந்தது. போன வருஷம் கொடுத்த ஆளுநர் உரையில அவரே சில விஷயங்கள நீக்கியும், அவரே சில விஷயங்கள சேர்த்தும் படிச்சிருந்தாரு. இந்த தடவ அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உரையில தார்மீக அடிப்படையிலும், உண்மை அடிப்படையிலும் சில விஷயங்கள் என்னால ஏத்துக்கொள்ள முடியல. அதனால தான் நான் ஃபுல்லா படிக்கல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா, தேசிய கீதம் பாடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்பேரவையோட தொடக்கத்துல தமிழ் தாய் வாழ்த்தும், முடிவுல தேசிய கீதமும் இசைக்கப்படும், பாடப்படும் அப்படிங்கிறது தான் ரூல். ஆனா ஸ்டார்ட்டிங்லயே பாடல அப்படிங்கிற மாரி அவரு அதிருப்தி தெரிவிச்சிருந்தாரு. ஆளுநர் உரைய முடிச்சுட்டு சில நேரத்திலேயே அவரு அவைய விட்டு வெளியேறிட்டாருப்பா. ஆளுநர் சட்டப்பேரவை முடியறக்கு முன்னாடியே அவரு கிளம்பிட்டாரு. அந்த இடத்துல அவரு கிளம்புற நேரத்திலேயே சபாநாயகர் அப்பாவு அவர நிறுத்தி, இனிமேல் தான் ஜனகணமன பாடுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியும் அவரு கேட்காம அந்த இடத்துல இருந்து வெளியேறினாரு. ஸோ இது பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருச்சு. ஆளுநர் தமிழக அரசு சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் தெளிவாயிட்டே இருக்குது. ஸோ இத பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ நீங்க தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.